என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சாய்ராம். நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருந்தேன். சில பர்ச்சேஸ் பண்ணின்னு போகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போகி அன்னைக்கு நம்ம துவாரகமாயில் நாம் சாய் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து அப்பாவுக்கு பொங்கல் வச்சு படைச்சி நாங்கள் காலையில் 9:30லேருந்து 10:30 மணிக்குள்ளே உட்காந்து பொங்கல் படைச்சி அதை அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் வாங்க, கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலைக்கு வாங்க. அப்பா அந்த சகோதரிகளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த போன வருஷமாக அதை கொண்டாடணும். நீங்கள் எல்லாரும் வரலாம் அப்பாவுக்கு பொங்கல் வச்சு கொண்டாட. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. நம்மளுடைய துவாரகமாயில் பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதை முடிஞ்சால் நேரடி லைவ் நான் போடுறேன் சாய்ராம், அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு. அதேமாதிரி ஒரு கோலம் போட்டி வச்சுருக்கிறேன். உண்மையிலே பெரிய அதிசயம் சாய்ராம், அப்பாக்கிட்ட சொல்லலாம். உண்மையிலே பெரிய அதிசயம். நிறைய பேர் கோலம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சைடில் ஒரு கோலமாக உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், அவ்வளோ அழகாக போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக நான் இதில் எந்த கோலத்தை எடுக்கிறது எந்த கோலத்தை விடுறதுனே தெரியல. எல்லாமே அழகாக இருக்குது. நீங்களும் இந்த கோலம் போட்டியில் கலந்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், கோலம் பேப்பரில் போடக்கூடாது, தரையில் போட்டு கலர் கோலமாக போட்டால் இன்னும் ஈஸி. அந்த கோலத்துக்கு கீழே சாய் பிரார்த்தனை சேனல்னு போடணும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தான் போட்டிங்கன்றதை நான் அடையாளப்படுத்திருக்கிறதுக்காக. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலம் வந்திருக்குது. சந்தோஷம் எனக்கு. அந்த சகோதரிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இன்னமும் போட்டி இருக்குது. போகி பண்டிகை அன்றைக்கி போடலாம், பொங்கல் அன்றைக்கி போடலாம், மாட்டு பொங்கல் அன்றைக்கி போடலாம், காணும் பொங்கல். இந்த 4 நாள் வரைக்கும் கோலங்கள் வரவேற்கப்படும். அதுக்கு மேலே அந்த கோலங்களை வந்திருக்கிற கோலங்களை எந்த கோலம் நல்ல கோலம்னு பார்த்து ஒரு 20 பேருக்கு இல்லை 25 பேருக்கு பரிசு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அந்த பரிசு அந்த சகோதரிகளுக்கு போய் கிடைக்கும் சாய்ராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஒரு சாய் சகோதரி கேட்டாங்க, சாயனா எனக்கு எப்பயுமே உடம்பு சோர்வாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் ஒரு டயர்டாக இருக்குது, ஏதோ ஒன்று எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் சில விஷயங்களை நமக்கு உணர்த்துது. என்னென்னா, அந்த வீட்டில் ஒரு கண்டிஸ்டி இருக்கிற மாதிரியே இருக்குது. கண்டிஸ்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிஸ்டினா ஒரு பிறந்த குழந்தைய, நம்ம குழந்தை இருக்குல்ல, அம்மாவோட கண்டிஸ்டியே அதில் இருக்கும். நீங்கள் சுற்றி பாடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஓராங்கன்று, பக்கத்து வீட்டுக்கன்று, ஆயா வீட்டுக்கன்று, அத்தை வீட்டுக்கன்று, இவங்க எல்லா கண்டிஸ்டியும் போடணும்னு சொல்லி சுற்றி குழந்தைங்க போடுவாங்க. காரணம் என்னென்னா, நாம் டிஸ்டி போடுறதுன்னா பொறாமையால் இல்லை, ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட சிலருக்கு கண்டிஸ்டியாக இருக்கும். சில பேரோட பார்வைகள் அப்படி இருக்கும். கண்டிஸ்டி கண்டிப்பாக இருக்குது. நாம் அதை சரி செய்யணும். சச்சரித்திலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்டியை பற்றி சொல்லியிருப்பார். அத்தியாயம் 28 பக்கம் 267 திருஷ்டி தலைப்பை அதான் போடுவேன். இத்தருணத்தில் லட்சுமி சந்த் ஒருமுறை ஒரு இரவு சாவடி ஊர்வலத்தை கண்ணுற்றார். பாபா அப்போது இருமலால் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருந்தார். பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ்டி பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவிடம், நேற்று நான் இருமலால் அவதியுற்றேன். அது திருஷ்டினாலோ? சிலர் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது, எனவேதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். லட்சுமி சாந்த் என்ன பண்ணாரு, அந்த சாவடி ஊர்வலம் பார்த்துட்டு போகும்போது பாபா இருமிக்கினே இருப்பார். என்ன, ஏன் இப்படி இரும்புறாரு யோசனை போது, பாபா மேலே இந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்களே, அவங்களோட கண்டிஷ்டி பட்டதுனால தான் அவர் இரும்பின்னு இருக்கிறாரோ சொல்லி அவர் மனசில் நினைப்பார். அடுத்த நாள் லட்சுமி சந்த் காலையில் சாவடி நம்ம துவாரகமாய்க்கு போகும்போது லட்சுமி சந்த் என்ன மனசில் நினச்சாரோ அதை அப்படியே ஷாமா கிட்ட சொல்லார். பல பேருடைய கண்டிஷ்டியால் நான் இரும்புகிறேன், அது அப்படியே எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா இவர் மனசில் என்ன நினைச்சாரோ அதை சொல்லுவார். கண்டிஷ்டி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது சாய்ராம். நம்மளுடைய துவாரகமாயிலையும் நாம் எப்பயுமே பாபாவுக்கு சுற்றி போடும். அந்த வீடியோ இங்கே பக்கத்தில் வரும் பாருங்களேன். உண்மையிலே இந்த கண்டிஷ்டி நாம் போக்குறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி தான். ஒரு பூசணிக்காய் உடைக்கலாம் அமாவாசைக்கு, எல்லோரும் நிறைய பேர் உடைக்கிறீங்க. ஒரு தேங்காய் உடைக்கலாம், எலுமிச்சம்பழம் உடைக்கலாம், இல்லை கல் உப்பு எடுத்து சுற்றி போடலாம். இப்படி ஏராளமான வழிகள் நம்ம பழைய முறையிலே இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அமாவாசைக்கு பண்ணிங்கன்னா சிறப்பு. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அமாவாசை மதியானம் 12 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாதம் ஒரு தடவை பண்ணுங்கள், நம்மளுடைய கண்டிஷ்டி குறையும். அது கண்டிப்பாக பண்ணணும், ரொம்ப நல்லது. கண்டிஷ்டி பண்ணிங்கன்னா
வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண்ணுறதுக்கு முடியாதுன்னு நம்மள மாதிரி ரோட்லலாம் அங்கே உடைக்க முடியாது. இப்போ தேங்காய் உடைக்கணும் நம்ம ரோட்டில் உடச்சிட்டு போயிடுவோம், எலுமிச்சம்பழம் உடச்சிட்றோம், அது சேஃப்டியாக நம்ம ஓரம் தள்ளி வச்சிடும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, இந்த கண்டிஸ்ட்ரியை பார்க்கணுன்னா ரொம்ப எளிமையான விஷயம் சார். கல் உப்பு எடுத்துக்குங்க. கல் உப்புக்கு அவ்வளோ நெகட்டிவ் பவர் எடுக்கிறதுக்கு பெரிய சக்தி. உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இடது கையால் பண்ணணும். யாருக்கா சுற்றி பண்ணால் அவங்க இடது கையால் பிடிச்சிக்கின்னு உச்சியில் வச்சு அந்த கல் உப்பு வச்சுக்கின்னு உடம்பு ஃபுல்லாக தடவி எடுத்துன்னு போயிட்டு வீட்டு வாசல் வெளியே போயிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி அது செடிங்களுக்கு ஊற்றுறீங்க. நம்ம வீட்டு இருக்கிறவங்க கண் டிஸ்ட்ரி போகும் இல்லையா, வீட்டுக்கே டிஸ்ட்ரிக் பண்ணிட்டு போனோன்னா அதேமாதிரி கல் உப்பு எடுத்து வீட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து வெளியே எடுத்துமே கரைச்சி வெளியே போட்டுருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதுதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கலாம், ஆனால் அங்கே அதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. எலுமிச்சம்பழத்தால் சுற்றியும் போடலாம். எலுமிச்சம்பழத்தை ஒரு கற்பூரம் வச்சு சுற்றி எடுத்து வாசலில் வச்சு தூக்கி போடலாம், அதுவும் பண்ணலாம். இல்லைனா எலுமிச்சம்பழத்தை சுற்றி கட் பண்ணி குங்கம் தடவி வாசலில் வைக்கலாம். இதை பண்ண முடிஞ்சால் இதை பண்ணுங்க. ரொம்ப எளிமையான வழி தான், ஆனால் இதை நம்ம நிறைய பேர் பண்ண தவறி விடுகிறோம். குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பாக சுற்றி போடணும் தாயிரம். குழந்தை இருந்த வீட்டில் கண்டிப்பாக பண்ணணும். 5 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் வாரம் சுற்றி போட்டால் கூட, வாரம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் சுற்றி போடலாம். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 வேளையும் ஈவினிங் சுற்றி போடுங்க. ஈவினிங் சுற்றி போட்டால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான கண் டிஸ்ட்ரி போகிறதுக்கு. பூசணிக்காய் உடைக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேங்காய் உடைக்கிறது இருக்கும். இதை நம்ம யாரும் பண்ணுறதில்ல, தயவு செஞ்சு பண்ணுங்கள். நம்மளுடைய கண் டிஸ்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுமாரி சாம்பிராணி காட்டுறது கூட ரொம்ப 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 நல்லது. சாம்பிராணி வெண்கடுகு போட்டு காமிச்சின்னா ரொம்ப நல்லது. வீடு ஃபுல்லாக காமிச்சின்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகும், கண் டிஸ்ட்ரிக்டில் நம்மளை விட்டு போகும். நம்ம ஏற்கனவே சொன்னல, ஒரு தேங்காய் ஒன்று மட்டை தேங்காய் வந்து நம்ம இதில் வச்சு கொடுத்தோம்ல, அந்த தேங்காய் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னாலும் அதுவே அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிரகிச்சிடும். அப்படி கண் டிஸ்ட்ரிக்கு எது பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுங்கள். நமக்கு கண் டிஸ்ட்ரி நம்மளை விட்டு விலகி போயிடும், அதுதான் உண்மை. அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் எப்பயுமே சுற்றி போடுவோம் அப்பாவுக்கு. ஏன்னா அப்பா வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. நாமளே வீடியோவில் பார்க்கும்போது பாபா ரொம்ப அழகாக இருக்கிறாரு, அதனால் பாபாவுக்கே நாங்கள் சுற்றி போட்டுன்னு தான் இருக்கிறோம். ஏன்னா அவர் உயிரோடு உட்காந்துருக்கிறார்ல, அவர் நம்ம சிலையை பார்க்கல, உயிரோடு உட்காந்துருக்கிறார். அதனால் நம்ம துவாரகமையில் எப்பயுமே சுற்றி போடுவோம். நாம் அப்பாவுக்கு சுற்றி போடுற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று சுற்றி போடுவது நல்லது. அமாவாசை முடியலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சுற்றி போடுங்க, ரொம்ப 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 நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு விலகி போகும், அதுதான் உண்மை. நெகட்டிவ் எனர்ஜி இருக்க நமக்குள்ள உடம்பு சோர்வு வரும் சாரம். கண்டிஸ்டியால் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போவோம். நம்ம எடுத்து வைக்கிற ஒரு சைடும் தடங்களாக வரும். அதுக்காக தான் சுத்த சொன்னேன். இது நம்ம மற்றவங்களுக்காக இல்லை, நமக்கு நாமே ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காக தான் இந்த சுற்றி போடுற பழக்கமே நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இது எல்லாரும் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய பொங்கல் வைக்க வாங்க. அதுமாரி வர சகோதரிகளுக்கு கிஃப்ட்டு வாங்கியாந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சாயனா நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சாரியும் குங்க மஞ்சா வளையல் எல்லாம் வச்சு கொடுக்குறது தான். இதுதான் நம்ம வர சகோதரிகளுக்கு கொடுக்க போகிறோம் பொங்கல் சீராக. நிறைய சகோதரி சாயினா நான் ஒரு 3 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், நான் ஒரு 5 பேருக்கு எடுத்து தரேன், ஒருத்தங்க 6 பேருக்கு எடுத்து தரேன். இப்படி நிறைய பேர் வாங்கியும் கொடுத்துருக்குறாங்க. சில பேர் புடவையும் எடுத்தாந்து கொடுத்துட்டாங்க. சில பேர் நேராக நீங்களே எடுத்துங்க சாயினா நினச்சிருக்கிறேன். அந்த புடவை வாங்கி போகிறதுக்காக தான், நம்ம சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சிறப்பாக நடைபெறும் இந்த பொங்கல் விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.